வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா கோலாகலமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த புத்தாண்டுலையாவது நான் சில பழக்கங்களை விடணும், சில குணாதிசயங்களை மாற்றணும், இவ்வளோ பைசா சேர்த்தணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த உறவை நான் பலப்படுத்தணும், அந்த மாதிரி நிறைய நியூ இயர் ரிசல்யூஷன்ஸ், புது வருட கொள்கைகள், முடிவுகள், குறிக்கோள்களை நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. நண்பர்களை இப்படி எடுத்த அனைவரும் அதில் ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3/4 விஷயம் இல்லைன்ற பதில் தான் வரும். ஏன் அப்படி? அதுக்கான காரணங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த புது வருஷம் வந்த உடனே நாம் நிறைய பேர் நினைக்கிறோம், அதுவே பார்த்திங்கன்னா ஒரு உளவியல் தான். ஒரு புது வருஷம் பிறக்குது, பல புதிய வாய்ப்புகளை கொண்டு இருக்குது, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம மனசு உடனே அந்த புதியதை வரவேற்று நமக்குள்ளேயே நம்ம விரும்பாத பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்களை மாற்றணுன்ற ரெசல்யூஷனை நம்ம தானாகவே எடுக்கிறோம். எல்லாமே கரெக்டு தான். ஆண்டாண்டுகளாக இந்த புது வருட ரெசல்யூஷன்ஸுங்கிறது இருந்துக்கிட்டு தான் வருது. காலப்போக்கில் அது இது என்ன வழக்கம் போல் ஜனவரி மாதம் வரைக்கும் சொல்லுவியா, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வேலையை செய்வியா அப்படின்னு மற்றவங்க கிண்டல் பண்ணுற அளவுக்கு அது ஆயிடுது. ஆனால் இதை ஒரு வாய்ப்பாகவும், இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஆள் மனசில் அந்த கொள்கையை உள்ளே போட்டு இந்த வருடமாவது அதை செய்ய முடியுமான்னு பார்க்குறது. ஒவ்வொரு முறையும் வேதாள முருங்கை மரத்தின் மீது ஏறினதை மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் நான் உங்களை சில முக்கியமான உளவியல் தகவல்களை சொல்கிறதன் மூலமாக உங்களை பாதி பேராவது அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸை அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த ரெசல்யூஷன் எடுக்காதவங்களை விட எடுத்தவங்களை, நான் இந்த வருஷம் எடையை குறைப்பேன், நான் இந்த வருஷம் இவ்வளோ பணம் சேர்த்துவேன், நான் இந்த நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போவேன், நான் புகைப்பிடிக்கிறத நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 10 மடங்கு அதிக வாய்ப்பில் இருக்கிறார்கள். அவங்க எப்போ அதை வாய் விட்டு சொன்னாங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் நடந்துடும். இதையே சொல்லாமல் நான் எங்கேங்க இதெல்லாம் நிறுத்த போகிறேன், என்னால் எப்படிங்க மாற்ற முடியும், இது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த நீண்ட கால பழக்கத்துக்கு அடிமையாகி அதை மாற்றவே முயற்சி எடுக்காதவர்களை விட குறைந்தபட்சம் நான் இதை செய்வேன் என்று சொல்பவர்கள் 10 மடங்கு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி உளவியல் ஆய்வுகள் சொல்லுது. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் அப்படி முயற்சி எடுத்தவர்களையும் கூட ஒரு கால்வாசி, ஒரு 25% பேர் அதை தொடர் முயற்சிகளின் மூலமாக அது வெற்றி அடைகிறாங்க. அந்த சொல்ப சதவீதத்திலேயாவது நம்ம வருவோமா, வந்துடுவோமே, வரலாமே அப்படிங்கிற ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இது போன்ற காணொளிகள் வாயிலாக நாங்கள்லாம் விஷயங்களை சொல்கிறோம். என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் நம்ம எடுக்கும்போது பெரிய ஒரு முடிவுகளை எடுத்துக்கிறோம். அதாவது உடனே நான் 10 கிலோ குறைப்பேன், உடனே நான் வாரத்துக்கு 7 நாளும் ஜிம்முக்கு போவேன், 3 மாதத்தில் குறைப்பேன் அப்படின்னு. அது இந்த ஆர்வம் ஒரு ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கும், பிப்ரவரி மாதம் வரைக்கும் வரும், மார்ச் மாதத்தில் அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே இறங்கி போயிடும். ஒரு புகை பிடிக்கிறது உடனே முடிவு எடுக்கிறாரு, ஒரு வாரம் தாங்குறாரு, 2 வாரம் தாங்குறாரு, அப்புறம் ஏதாவது ஒரு தீபாவளி, பொங்கல், பண்டிகைன்னு வருது, மாப்பிள்ளை ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நண்பர் வலியுறுத்துறாரு, அந்த புகையை பிடிச்சிடுறாரு. தப்பில்லை. ஒரு நாளைக்கு 1 பாக்கெட்டுக்கு மேலே, 1.5 பாக்கெட்டுக்கு மேலே சிகரெட்டு பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் புது வருடம் பிறந்த உடனே ஒரு நாளைக்கு நான் 3 ஆக்கிக்கிறேன், 2 ஆக்கிக்கிறேன்னு சொல்லி அதை குறைக்கிறார். அவருக்கு மருத்துவர் ஆலோசனை பண்ணுறாரு, நண்பர்களும் சொல்கிறாங்க. அந்த நிக்கோட்டின் விட்ராயல், அந்த நிக்கோட்டின் சொல்லக்கூடிய அந்த பொருளிலிருந்து அவர் மீண்டு வருவதற்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கூட கொடுத்தே ஒரு அனைத்து உதவிகளும் செஞ்சு கூட ஒரு புகைப்பிடிக்கும் நபரை நம்ம மாற்ற முயற்சி பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஆனால் அந்த ரிசல்யூஷன்ஸை நீண்ட கால அடிப்படையில் எடுத்து சென்று அதை ஒரு புதிய பழக்கமாகவே புகைப்பிடித்து கொண்டிருந்த ஒரு நபர் புகையை முழுவதுமாக நீக்குவது என்பது சின்ன விஷயம் இல்லை, வெகு விரைவில் நடக்கும் விஷயமும் அல்ல. ஆனால் முடியாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயமும் இல்லை, கண்டிப்பாக முடியும். அது ஏன் நம்ம அதை செய்ய முடியலங்கிறது தான் இப்போ நாங்கள் பேச போகிறோம். கோல் செட் பண்ணும்போது அந்த கோல் எடுத்த உடனே பெரிய கோலாக செட் பண்ணாமல் சின்ன சின்ன கோலாக செட் பண்ணுங்கள். உதாரணமாக நான் எடையை குறைப்பேன் அப்படின்னா எடுத்த உடனே 10 கிலோ குறைப்பேன்னு சொல்லாதீங்க. இப்போ இருக்கிறத விட ஒரு 2-3 கிலோ நான் இன்னும் 2-3 மாதத்தில் குறைச்சிருவேன் அப்படி வைங்க. பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருந்த நீங்கள் நான் எல்லாத்தையும் குறைக்க போகிறேன், நான்வெஜ்ஜை விட போகிறேன், இந்த மாதிரி உணவு பதார்த்தங்கள் சாப்பிடாமல் இயற்கையாக, நேச்சுரலாக, ஆர்கானிக்காக சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறீங்க. டமால் டுமீல்னு ஒரே நாளில் 2 நாளில் கஞ்சி குடிக்கிறது, கஷாயம் குடிக்கிறது, சூப்பு குடிக்கிறதுன்னு வயிற்ற காய போட்டிங்கன்னா
திடீர்னு ஒரு நாள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போய் திரும்ப நீங்கள் பழையபடி வந்துடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டால் கூட அதை வந்து செக்மெண்ட்டாக பிரித்து அதில் முதல் செக்மெண்ட்டை முதல்ல எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி அதில் வந்த மகிழ்வு அனுபவித்து அடுத்து 2வது செக்மெண்ட்டை எடுத்து சக்ஸஸ் பண்ணணும். இது நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் சொல்லக்கூடிய அந்த புது வருடத்தில் எடுக்கும் கொள்கைகளை சாதித்து கொள்வதற்கான வழிமுறை மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் இந்த ஃபார்முலா செல்லுபடியாகும். அலுவலகத்துக்கே செல்கிறோன்னாலும் குப்பை மாதிரி தேங்கி கிடக்க வேலை அப்படின்னாலும் எல்லாத்தையும் ஒன்றா உடனே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது, செகண்ட் ப்ரியாரிட்டி எதுன்னு சொல்லி நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எதை முதல்ல செய்யணுமோ அதை செஞ்சு தான் நம்ம எல்லாம் மேலே வரணும். அந்த வேலைகளை நம்ம தெளிவாக்கணும். அது மாதிரி அந்த கோல் செட் பண்ணும்போது சின்ன சின்ன கோலாக செட் பண்ணுங்கள். அந்த கோலை எப்படி அடையணுங்கிறத பேனா எடுத்து எழுதுங்க. தேர் ஷுட் பி எ ரிட்டன் பிளான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரிட்டன் பிளானில் தான் வந்து இப்போ நான் வந்து காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இத்தனை மணிக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நான் வாக்கிங் போவேன், அதுக்கப்புறம் காலை உணவாக இதைத்தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை எழுதும்போது எல்லா விதமான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் சொல்லக்கூடிய கருத்தும் சரி, எவ்வளவோ புஸ்தகங்களை படித்த வகையிலும் சரி நானும் பார்க்குறேன். இந்த ஜேர்னலிங், திட்டமிடுதல், ரிட்டன் பிளான் அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி பவர் இருக்குது. நீங்கள் செய்ய நினைக்கிறத ஒரு எழுத்தாக நீங்கள் கொண்டு வரும்போது பாதி நடந்து முடிஞ்ச மாதிரி அந்த விஷயம் உங்கள் ஆழ் மனசில் போய் நான் இந்த வருடம் புகைப்பிடிப்பதை நிறுத்தப் போகிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதும்போதே அந்த ரிசல்யூஷன் உங்கள் ஆழ் மனசில் போய் உக்காந்துக்குது. நம்ம மனசில் எழுதிட்டு இருக்கும்போதே தோணும், இப்படி யாராவது வந்து நமக்கு வந்து நம்ம நண்பர் வந்து என்னை கூட கூட்டிகிட்டு போய் புகை பிடிக்கணும்னு வலியுறுத்தினா, அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங் பார்ட்டின்னு போகும்போது எனக்கு தெரியாமல் நான் செஞ்சிட்டா அப்படின்னு அந்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதிலையும் எழுதுங்க. இல்லை, இந்த வருஷம் என்னோடய அல்டிமேட் வருஷம், இனி நான் பின்வாங்க மாட்டேன், எனக்கு வந்து நுரையீரல் வந்து பாதிக்கப்படுது, டாக்டர் சொல்லியிருக்காரு, இப்போ இந்த நுரையீரல் பாதிப்பு இப்படியே தொடர்ந்தால் எனக்கு புற்றுநோய் கூட வரும், எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்க இப்போ தான் காலேஜ் போகிறாங்க, அவங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை விட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும், அந்த லாபம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வந்து வகுத்துக்கணும். சொல்லப்போனால் அந்த விஷயத்தை எழுதி பாக்கெட்டில் போட்டுக்கணும். நான் 95 வயசு வரைக்கும் இருந்தால் என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க ஒரு வேலைக்கு போய் அதை பார்க்குற வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருப்பேன், இல்லை இப்படியே போச்சுன்னா எனக்கு இன்னும் 10 ஆண்டு கூட என் உடம்பு தாங்காதுன்னு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுத்து எழுதி பார்க்கணும். அதுக்கு தான் ரிட்டன் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். எழுதி பார்க்கும்போது தான் 4 மணியும் வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகிற மாதிரி தோணுச்சு. இது வந்து நான் வந்து போதை பழக்கங்களுக்கு மாத்திரம் அல்லது ஏதோ தீய பழக்கங்களுக்கு மாத்திரம் நான் இதை சொல்ல வரல. நீங்கள் வந்து ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு போட்டியில் கலந்துக்க முயற்சி பண்ணுறீங்க, ஒரு 2 மாதம் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் சஸ்டைண்டாக இருக்கும். திடீர்னு மனசு ஏதோ சோர்வடையும், உங்களோட ட்ரைனர் வந்து உங்களை ஏதாவது திட்டிருப்பார், அல்லது உங்களுக்கு வேண்டிய பணம் கிடச்சிருக்காது, உடனே மனசு சோர்ந்து போய் என்னடா போடா ஒவ்வொரு வருஷம் எனக்கு இப்படி தான் ஆகுதுன்பீங்க. அப்படி இல்லை. எல்லா விதமான கொள்கைகளும் குறிக்கோள்களும் பல சிரமங்களை கடந்து தான் சாதிக்கப்படுகின்றன. அதுவும் நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து இத்தனை ஆண்டு காலம் இருந்த ஒரு பழக்கத்தை மாற்றுவது என்பது முதல்ல வந்து ஒரு மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கும். ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம வாழ்ந்துட்டு அந்த சுகமான ஒரு இடத்த விட்டு வெளியே வரும்போது மிக மிக கஷ்டமாக இருக்கும். அதுவும் 2வது கட்டம் ஒரு நம்ம மன உளைச்சல் ஏற்படுத்தி நம்ம புத்தியே பேதலிச்சு என்னடா இது, இதை விட்டதுனால எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இந்த விஷயத்தை என்னால் சஸ்டைண்டாக கொண்டு போக முடியலையே அப்படின்ற ஒரு மிக அதீத மன உளைச்சலுக்கு உங்களை ஆளாக்கும். ஆனால் 3வது அந்த கட்டத்தையும் தாண்டி நீங்கள் நினச்ச ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்கன்னா அது மிக மிக ஈஸியாக போயிடும். எல்லாமே பழக்கம் தானே. முன்ன எப்படி அந்த தீய பழக்கத்துக்கு பழகினீங்களோ அது மாதிரி அந்த தீய பழக்கம் இல்லாமல் இருப்பதற்கும் நம்ம மனசு பழகிடும். அப்புறம் உங்களை நீங்களே திரும்பி பார்த்தா நானா இது அப்படின்ற அளவுக்கு ஒரு பெருமை வரும். ஆக இந்த கோல் செட் பண்ணும் பொழுது அதீதமாகவும் டூ மச்சாகவும் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுன்ற ஒரு சினிமாத்தனமான கோலெல்லாம் நீங்கள் செட் பண்ணக்கூடாது. சின்ன சிறிய கோல்கள், அதில் கிடைக்கும் வெற்றி, அதுவே உங்களோட பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக உங்கள் மனசுக்குள்ளே போய் அது உங்களை மகிழ்விச்சு அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய கோலுக்கு அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எழுதுங்கன்னு சொன்னேன். எழுதுனது மாத்திரம் இல்லாமல் அந்த பார்ட்னர் உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு சொல்கிறாங்க. ஒரு நண்பர் எடுத்துக்கங்க, இந்த பாரு நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வருஷம் நான் வெயிட்டை குறைக்க போகிறேன், இந்த வருஷம் நான் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறேன், என்ன கோல் செட் பண்ணிங்களோ அதை சொல்லியிருக்கேன். அதை அவரை வந்து ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் உங்களை கேட்கணும்.
என்னப்பா அதை நோக்கி போறியே, உங்களோட பயணம் இப்போ எப்படி இருக்குது, என்ன இப்போ 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 பழக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டியா, தீய பழக்கங்களெல்லாம் பண்ணுறது இல்லையா, ஏன்னா அவர் உங்கள் கூடவே இருக்கணும், வாட்ச் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட சொல்லும்போதே நமக்கு ஒரு சாட்சி உண்டாயிடுது. அவரும் நம்ம நலன் விரும்பியாக இருக்கும் பட்சத்தில் நம்மக்கிட்ட அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ யார்கிட்டையுமே சொல்லாமல் ரகசியமாக நீங்கள் மட்டும் அப்படியே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு வீராவேசமாக ஜனவரி 1ஆம் தேதி முடிவு எடுப்பீங்க, 10ஆம் தேதியெலாம் அது புஸ்வானமாக போயிடும். அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் ஸ்ட்ராங்காக எடுக்கணும். அதுக்கு சாட்சியாக ஒருத்தரை வச்சுக்கணும். அதில் நிறைய உளவியல் பலன்கள் இருக்குது. அந்த சாட்சியாகப்பட்டவர் அவருக்கு நீங்கள் பதில் சொல்லணும், அவரும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க போது ஒரு பலம் கூட நாப்பில் இருக்கும். இந்த வழிகள் முக்கியம். இதைவிட முக்கியம் என்பது, இந்த விஷயங்களை நாம் ஸ்லிப் ஆகிட்டோம் அப்படின்னும் ஒரு தவறு நடந்துருச்சுன்ன உடனே பொசுக்குன்னு மனசு விட்டுற வேண்டாம். எல்லாம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. நீண்ட காலமாக நம்ம எண்ணங்கள்லையும் நம்ம பிஹேவியர்லையும் ஊறி போன சில பழக்கங்களை அப்படி மெல்லமாக அடிமேலே அடி வைத்தால் தான் அம்மியும் நகரும் மாதிரி மெல்ல 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 கொண்டு வரணும். அதுக்கு மருத்துவருடைய உதவி, நண்பர்களுடைய ஆலோசனை, உங்களுடைய குடும்பத்தாருடைய சப்போர்ட், நீங்கள் மனசில் வச்சுருக்கிற அந்த கொள்கையுடைய அந்த வெயிட்டேஜ் எல்லாம் சேர்ந்து தான் உங்களை மாற்றம் கொண்டு வரும். போன வருஷம் இப்படி தான் சார் முயற்சி பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதுக்கு முந்தின வருஷம் வேறு ஒரு குறிக்கோள் வச்சேன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் சொல்கிற இந்த விஷயங்கள் ஒரு குறிக்கோளை அடைவதற்கான வழிகள் என்பது எப்படி போய் பார்த்தாலும் நான் சொல்கிற இந்த விஷயங்களில் தான் அது வரும். அதில் நீங்களே பார்க்கலாம், பல விஷயங்கள் இதுதான் நம்ம வெற்றி அடைவதற்கான வழிகள்னு பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. ஆனால் புத்தாண்டில் ஒரு ரெசல்யூஷனை வச்சுக்கிறோன்ற ஒரு வாதம் வரும்போது நான் சொல்ல வர்றது, டூ மச்சாகவும் டூ குயிக்காகவும் முயற்சி பண்ணாதீங்க. ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நான் பண்ணுவேன், ஒரு 10-15 கோலெலாம் வச்சுக்காதீங்க. ஒரு கோல் இல்லை 2 கோல், உங்கள் முழு எனர்ஜியும் அந்த கோலில் ஸ்பெண்ட் பண்ணி அதையே ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா குறைந்தபட்சம் 75% உங்களால் வெற்றி அடைய முடியும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா மாறவே முடியாதுன்ற நம்ம இருந்த அவநம்பிக்கையை விட மாறி வர்றோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய நம்பிக்கைகளை கொடுக்கும். இது மாதிரியான வழிகள் மூலமாக உங்கள் மனசில் முதல்ல நீங்கள் கொள்கைகளை வகுத்துக்கிட்டு இந்த வீடியோவை திரும்பவும் ஒரு தடவை பார்த்து இதில் சொன்ன வழிமுறைகளை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.